ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதால பல நாடுகள்ல போர் வெடிச்சிருக்கு. இந்த சூழல்ல அந்த கொலைக்கு பின்னால இருக்கிற கமேனியின் உயிர் தியாகத்தை பத்தி சோசியல் மீடியாவில் உணர்ச்சி பூர்வமா பேசப்பட்டு வருது. இஸ்ரேல் என்ற நாடு உருவானது முதலே அதை ஈரான் எதிர்த்துட்டு வருது. பறந்து விரிந்த இஸ்ரேல் அவர்களது ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டு ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கும் ஈரான் நிதி உதவி செய்து வருது. இந்த பல வருட பகையால் ஈரான் தலைமையை கொன்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் முடிவு செய்ததாக சொல்லப்படுது. இதுக்காக அமெரிக்காவையும் துணைக்கு அழைத்து கொண்டது. அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து அரசியல் செய்யறதால் ஏற்படும் விளைவுகளை ஈரான் உச்ச தலைவர் கமேனி உணர்ந்துதான் இருந்தார். எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பது அவருக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. இதுக்கு முன்பே பல கொலை முயற்சிகளில் இருந்து தப்பித்த அவர் தான் இல்லாவிட்டாலும் தன்னோடு நாடு எப்படி இருக்கணும்னு சிந்திச்சு அதற்கேற்ப தயார்படுத்தினார். ஈரான் புரட்சிகர காவல் படையை மேம்படுத்தி ராணுவத்தை வலுப்படுத்தினார். ஏவுகணைகள், ட்ரோன் டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. தனக்கடுத்த தலைவர்களை உருவாக்கி வச்சிருந்தார். ஈரான் மேல கை வச்சா திருப்பி கொடுக்கும் அடி பலமா இருக்கிற மாதிரி நாட்டை தயார்படுத்தி வச்சிருந்தாரு. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. இதற்கிடையே கமேனி உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை கண்டுபிடித்த ஈரான் உளவுத்துறை அவரை பாதுகாப்பான இடத்தில் இருக்க அறிவுறுத்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது நான் மட்டும் ஏன் பாதுகாப்பாக இருக்கணும்னு அதை கமேனி மறுத்துட்டதா சொல்லப்படுது. எப்போதும் போல தன்னோட அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுமா இருந்தாரு. ஒரு பக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது கமேனி தன்னுடைய வீட்டுல குடும்பத்தோட இருக்கிற நேரம் பார்த்து இஸ்ரேல் கொண்டு போட்டது. அதுல அவரோட சேர்த்து பிறந்த 14 மாதமே ஆன பேத்தி உட்பட அந்த குடும்பமே உயிரிழந்தது. இதையடுத்து கமேனி அவர் விரும்பிய தியாகத்தை ஏற்றுக்கொண்டார் என ஈரான் அறிவிச்சது. இதற்கிடையே கமேனி ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பழைய வீடியோ ஒன்னு இப்ப வைரல் ஆச்சு. அதுல நானும் உங்களை போல ஒரு தியாகி ஆகணும்னு ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட கேட்கிறான். அதுக்கு நீ நல்லா படிச்சு அறிவை வளர்த்துக்கோ, உன்னோட அறிவு மக்களுக்கும் இஸ்லாமத்துக்கும் பயன்படணும், 80-90 வயசு வரை ஆரோக்கியமா வாழ்ந்த பிறகு தியாகி ஆகலாம்னு அவர் சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ போர் தீவிரமடைஞ்சிருக்கிற நிலையில இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உயிருக்கு பயந்து பங்கரில் பதுங்கி இருப்பதை குறிப்பிட்டு கமேனியின் உயிர் தியாகத்தை நெட்டிசன்கள் புகழ்ந்துட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.